இந்த பிதிர்லோகத்திலிருந்து வரக்கூடியவங்க நாம் என்ன செய்கிறோங்கிறத கவனிக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை காலம். ஏன் அப்படின்னா, அன்றைக்கு அவங்க வந்தவங்க அப்போ தான் 15 நாளும் நாம் எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கி வெறும் வயிற்றோட சிரார்த்தம் பண்ணி நம்முடைய முன்னோர்களை நினச்சி பதார்த்தங்களை வச்சு வழிபாடு பண்ணி சிரார்த்தம் பண்ணி நம்முடைய முன்னோர்களை நினச்சி பதார்த்தங்களை வச்சு வழிபாடு பண்ணி அவங்களுக்கு பிரியமான என்ன உணவுகளை மகிழ்ச்சியோடு உண்ணுவாங்களோ அந்த உணவுகள்லாம் படையல் மாதிரி போட்டு அவங்களுடைய போட்டா இருந்தால் போட்டாவை இல்லைன்னா அவங்கள நினச்சி அந்த சிரார்த்தங்களை எல்லாம் அந்த ஹோமத்தில் கொடுத்து என்ன கொடுப்பாங்க, நெல் எள்ளுந்தான். பெரும்பாலும் எள்ளு தான் இந்த ஹோமங்களில் பிதர்களுக்கு செய்யக்கூடிய ஹோமங்களில் திலஹோமம்னு சொல்கிறது. அந்த திலஹோமங்கள் செய்து இந்த சிரார்த்தங்களை நல்லா சிறப்பாக செய்வாங்க.